புண்ணியம் செஞ்சனோ தெரியல. பகவான் ஈஸ்வரன் அருளை வாரி வாரி மழையாக பொழிகிறான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆச்சால்புரத்தில் இருக்கக்கூடிய காக புஜண்ட மகரிஷி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவான் யோகீஸ்வரர். அற்புதமாக இருக்கார், ஆனந்தமாக இருக்கார். நல்ல தரிசனம், எந்த தொந்தரவும் இல்லாமல் அவருக்கு விளக்கேற்றி பூமாலை அணிவித்து பூக்களை தூவி அம்பாளையும் சன்னதியும் அவளுக்கு நறுமணத்தால் அலங்காரம் பண்ணி பாருங்கள். காகபுஜண்டர் சிரஞ்சீவி காகபுஜண்டர் மகரிஷி அகஸ்தியருக்கு இணையானவர்னு வரலாறு சொல்லுது. காகபுஜண்டர் முகம் பாருங்கள், காகம் மாதிரியே இருக்குது பாருங்கள். காகபுஜண்டர் முகம் காகம் போலவே இருக்கும் அவருக்கு. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. காகபுஜண்டர் ஆலயம் அவசியம் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கணும். அவசியம் தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே இது ஒன்று தான் காகபுஜண்டருக்கு இருக்கக்கூடிய ஆசிரமம். இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஆலயம்தான், ரொம்ப சின்ன ஆலயம்தான். ஆனால் இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சிற்பம் 7 குதிரைகளோட சின்ன சிற்பந்தான், ஆனால் அழகாக இருக்குது. குட்டி சிற்பந்தான் சூரியனுக்கு. இப்படி அற்புதமான இந்த ஆலயம் சிறு ஆலயமாக இருந்தாலும் தன்னிகரற்ற பெருமையோடு இருக்கிறது. அதனால் சிவனடியார்கள் ஆச்சால்புரம் திருஞான சம்பந்த ஆலயத்தை தரிசிக்க வரும் முன்பாக இந்த காகபுஜண்ட ஆலயம் இருக்குது. இது ராகு கேது பரிகார ஸ்தலமும் கூட. அதனால் அவசியம் இந்த ஆலயத்துக்கு வந்து பகவானை தரிசித்து காகபுஜண்டரையும் வழிபட்டு அம்மனையும் வழிபட்டு யோகாம்பாள் அம்மனையும் வழிபட்டு திருவருள் பெற்று உய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரொட்டீன் நல்லதை விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக.